ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாரந்தோறும் நம்ம சந்தித்து கொள்ளுகிற இந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். உங்கள் யாவரையும் முகமுகமாக பார்க்க முடியாட்டா கூட உங்களுடைய அன்பையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் காட்டுகிற ஆர்வத்தையும் என் ஆவியிலே தெளிவாக என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை இனிமையாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நம்ம ஆராதிக்கிற நேரத்தில் அசைவாடி, ஜெப நேரத்திலே நம்முடைய ஜெபத்தை கவனித்து, தியான நேரத்திலே தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே பலப்படுத்துகிறவர், சந்தோஷப்படுத்துகிறவர். இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவதற்கு பல காரியங்களை வச்சிருக்கிறார். வருஷத்தினுடைய துவக்க மாதங்களில் நம்ம இருக்கிறோம். இந்த வருஷத்தில் நல்லா குறிப்பாக சொல்லணும்னா, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் இப்போ தான் உங்களை நேருக்கு நேராக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறேன். மற்ற சமயத்தில் நிறைய கூட்டங்கள், கூடுகைகள், ஊழியங்கள், எப்போவுமே வருஷ ஆரம்பத்தில் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால பல இடங்களிலே நான் கடந்து வந்த போது உங்களை நேரடியாக பார்க்கிற பாக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். போன வருஷத்தினுடைய கடைசியிலையும் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலையும் தேவனுடைய பிள்ளைகளோடு நாங்கள் பல சமயங்களில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது நான் தெளிவாக அறிந்து கொண்ட ஒரு காரியம், 2026 வருஷத்தை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2026 மாத்திரமில்லை, இனி வருகிற வருடங்களை குறித்தும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2026 துவக்கத்திலிருந்தே நம்மை மிரட்டுவதற்கும் பயமுறுத்துவதற்கும் பல காரியங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன. வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே பல தேசங்களில் யுத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டில் யுத்தம் என்று வந்துவிட்டால் அது பல தேசங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் வல்லரசு நாடுகள் அந்த தேசங்களுக்கு பின்னணியிலே இருந்து கொண்டு யுத்தத்தை முடுக்கி விடுவார்களானால் 3வது உலகப்போர் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும். 2வது உலகப்போர்லேயே உலகம் சந்தித்த அழிவு என்பது பயங்கரமானது. ஒரே ஒரு அணுகுண்டு தான் ஹிரோஷிமா நாகசாகி என்ற இடத்துல. அந்த உலகப்போர் முடிவுக்கே வராமல் இழுத்து கொண்டிருந்தது. ஜப்பானை எதிர்கொள்ள முடியவே இல்லை. அந்த அளவுக்கு யுத்தத்தில் அவர்கள் ரொம்ப திறமை காட்டினாங்க. இவர்களை ஒடுக்குவதற்கு ஒரே வழின்னு அமெரிக்க தேசம் தீர்மானித்து அவர்கள் ஹிரோஷிமா நாகசாகி என்கிற ஜப்பானிய பட்டணங்களில் அணுகுண்டு வீச்சை செய்தார்கள். அதான் உலகப்போர். அதில் லட்சக்கணக்கான பேர், அவங்க சொல்லும்போது கணக்கு 2 லட்சத்திற்கும் அதிகமான பேர் ஒரு செகண்டில், ஒரு 2 செகண்ட்குள்ளே இருந்த இடம் தெரியாமல் பஸ்பமாகி விட்டார்கள். இப்போது 2வது உலகப்போரின் காலத்தில் வீசப்பட்ட ஒரு அணுகுண்டு இவ்வளோ பெரிய சேதங்களை உண்டாக்கினால், இப்போ இருக்கிற காலத்தில் ஆயுதங்கள் முன்னேற்றம் அடைந்து 2வது உலகப்போரில் பயன்படுத்தப்பட்டதை விட பல 100 மடங்கு ஆயுதங்கள், பலம் பெற்ற ஆயுதங்கள் இப்போ எல்லா தேசத்தின் கையிலும் இருக்குது. அணுகுண்டு என்பது இப்போ சின்ன சின்ன தேசங்கள் கூட நாங்கள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் யுத்தங்கள் துவங்கி அது ஒரு உலகப்போராய் மாறினால் உலகத்தின் பல தேசங்கள் காணப்படாமலே போய்விட வாய்ப்பு இருக்கும். அதனால் எங்கே பார்த்தாலும் அச்சுறுத்தல் வருகிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக தேசங்கள் முழுவதிலுமே ஒரு பெரிய எக்கனாமிக்கல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் தெளிவாக தெரிகின்றன. 2026 இந்த தங்கத்தின் விலை நீங்கள் பாருங்கள், ஒரு பவுன் 1,50,000 நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது அது 1.5 லட்சம் 1.25 லட்சத்துக்கு போனாலும் போயிடும். ஏன் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தினுடைய விலை மதிப்பு ஏன் கூடுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் கொஞ்சம் முன்னாலேயெல்லாம் ஒரு தேசத்தில் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை சேர்ப்பதற்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட நாடுகளுடைய கரன்சியை பயன்படுத்தினாங்க. குறிப்பாக அமெரிக்க டாலர் இருக்குது பாருங்கள், அதுதான் எங்களுடைய சொத்து மதிப்பு என்று சொல்லி டாலர்களாக வாங்கி நம்ம நாட்டில் வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இப்போது அமெரிக்காவில் சமீபமாய் உண்டாயிருக்கிற பிரச்சனைகளின் காரணமாக அமெரிக்க டாலர்கள் மேல் இருந்த நம்பிக்கை
உலக நாடுகள் நடுவிலே வெகுவாக குறைந்திருக்கிறது. இந்த டாலரை வாங்கி நம்ம வச்சோம்னா அதோடைய மதிப்பு இறங்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்கா இப்போ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தலையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்கர்களே அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் டாலர்களை வாங்கி தங்களுடைய ஆஸ்தியாக காண்பித்த பல தேசங்கள் அதை கைவிட்டு விட்டு தங்கத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உலக அளவில் பல தேசங்கள் இப்போது டாலர்களை கொடுத்து தேசமாக தங்கம் வாங்குது. அதனால தான் தங்கத்தினுடைய விலை மதிப்பு பல மடங்கு அது பெருகி இருக்கிறது. நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த காலத்துல எல்லாம் ஒரு பவுன் தங்கம் என்பது 240 ரூபாய்க்கு விற்பனையானது. அதற்கு முன்னால் நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த போதெல்லாம் 125 ரூபா அல்லது அதுக்கு முன்னால் உள்ள காலங்களில் 60 ரூபாய்க்கெல்லாம் ஒரு பவுன் இருந்தது. ஒரு பவுன் என்பது இப்போது 8 கிராம் தங்கம். நான் சொல்லுகிற காலத்தில் 10 கிராம் தங்கம். அப்படி இருந்த காலகட்டங்களை பார்த்துட்டு இன்றைக்கி 1.5 லட்சம் 1.25 லட்சம்னு பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த தங்கத்தை வைத்து தான் ஒரு தேசத்தினுடைய மதிப்பு, ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ தேசத்தில் பொருளாதார வீழ்ச்சிகள் வர பெரிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு காரணத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக வந்ததுனால பல கம்பெனிகளில் வேலை இழப்புகள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் இப்போ நம்ம கண்கள் பார்க்க அச்சுறுத்துகிற பயங்கரங்கள். கொரோனா காலத்தில் எப்படி திடீர்னு பல கம்பெனிகள் மூடப்பட்டு வேலை செய்ய முடியாமல் வேலை இழப்பு வந்ததோ, அதைவிட பெரிய பயங்கரங்கள் இப்போ உள்ள இந்த பொருளாதார வீழ்ச்சியினால் பல தேசங்களில் உண்டாகும். சில பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் 1000, 2000, 40,000, 30,000ன்னு ஒரே நேரத்தில் அதில் வேலை செய்கிற பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இதனால் பல இடங்களில் தற்கொலைகள், வேலை இழப்புகள், பொருளாதார சீரழிவுகள், கையேந்துகிற காலம், பஞ்சம் போன்றவைகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நிறைய உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்பப்போ பிரசங்கப்பீடம் நிகழ்ச்சியில் நான் வெறும் செய்தி மாத்திரம் இல்லாமல் இது போல வருகிற சில முக்கியமான காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் வாய்க்க பண்ணினால் நம்ம அவைகளை குறித்து கேட்டு அதற்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா, இந்த 2026 பல பயங்கரங்கள் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்து அதிகமாக ஜெபத்தை அதிகரித்து கொண்டு கர்த்தரை அண்டி வேத வசனத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்வதுதான் நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கான வழி. அன்றியும் கர்த்தர் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படிக்கு நமக்கு ஆலோசனையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். முன்ன மாதிரி சும்மா ஏனோ தானோ என்று செய்கிற ஜெபத்தெல்லாம் நிறுத்திட்டு முழு மனசோட விழிப்புணர்வோடு நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்தால் நம்ம பாதுகாக்கப்படுவோம் என்பது வேதம் நமக்கு தருகிற ஒரு உத்தரவாதம். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கும் நம்முடைய நிகழ்ச்சியிலே தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அடுத்து தேவன் நமக்கு காண்பித்த சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இப்போ முதலாவது தேவனை நம்ம சில நிமிஷங்கள் ஆராதிக்க போகிறோம். நீங்களும் மனம் விட்டு இந்த ஆராதனையில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தரை எங்களோட சேர்ந்து நீங்கள் ஆராதிச்சா மெய்யாகவே அந்த ஆராதனுடைய பலனை, அந்த அபிஷேகத்தை தெளிவாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். வாங்க இப்போ நம்ம ஆராதிக்கலாம். Belong to you alone. You guarded your servants till now. You embraced us with your love. Praise, 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 praise. Praise and glory be to you alone.
exaltation belong to you alone. You guarded your servants till now. You embraced us with your love. Yeah. Praise, praise, Praise. praise and glory be to you alone. To you, but you. You are the Lord of hosts almighty. Oh, majestic God, holy you are. How lovely is your dwelling place. I will join there, Singing and celebrating with the saints. The King of Kings, Jesus lives there. Jesus lives there. Holy of holies reigns there. night and day, no difference there. High and low, no such thing there. All the children of God dwell in unity. What a blessing! You are the Lord of hosts almighty. Oh, majestic God, holy you are. How lovely is your dwelling place. I will join there, singing and celebrating with the saints. Evil hearts will not be there. Tongues that boast will not be there. The assembly that praises the Lord's name Gathers and sings and shouts. No hunger, no thirst in the eternal life we live. What a blessing! You are the Lord of hosts almighty. Oh, majestic God, holy you are. How lovely is your dwelling place. I will join there, singing and celebrating with the saints. Even in the shade, there is no darkness, only light. No trace of evilness found there. No sin tempting fruits are there. Holiness is seen everywhere and in everything. Spirit, soul, and body all belong to Him. Our life will forever be established in Him. You are the Lord of hosts almighty. Oh, majestic God, holy you are. How lovely is your dwelling place. I will join there, singing and celebrating with the saints. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் போதே அந்த ஃபயரு, அந்த நெருப்பு நம்முடைய மனங்களில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பற்றி எரிகிறதை தெளிவாக நம்ம அறிய முடிகிறது. அப்போ கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளில் ஆராதிக்கிற அனுபவம் என்பதே ஒரு சுகானுபவம். ஒருவேளை நீங்கள் வேறு இடத்துல இருக்கலாம், நான் வேறு இடத்துல இருக்கலாம். கர்த்தரோ சமீபத்திற்கும் தூரத்திற்கும் ஆண்டவர்.
அதனால் கர்த்தர் நம்முடைய ஆராதனைகளை அங்கீகரித்திருக்கிறார். ஆராதனையிலே உண்டாகிற பூரண பலனை கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தந்து நம்மை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். இப்போ நம்ம சில நிமிஷங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்ம அடிக்கடி நாங்கள் கூடி ஜெபித்த நேரங்களில் வெளிப்படுத்தி பேசின பல தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் தான் நம்ம செய்ய வேண்டிய ஜெபத்தை குறித்த விளக்கமும் செய்ய வேண்டிய ஜெபத்தை குறித்த குறிப்புகளும் இந்த பகுதியிலே கொடுக்கப்படுகின்றன. அதனால் கவனமாக கேளுங்க. என்ன காரியத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை முதல்ல மனதிலே நிர்ணயித்து கொண்டு அடுத்து சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளை கேட்டு அதற்காக தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணணும். இப்போ ஜெபம் பண்ணுறதோடு கூட நிறுத்தி விடாமல் அடுத்த வார நிகழ்ச்சி வரைக்கும் இடையில இருக்கிற 7 நாளும் இப்போ நம்ம செய்த ஜெபத்தை குறிப்புகளை எழுதி வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்திலேயோ குழு ஜெபத்திலேயோ குடும்ப ஜெபத்திலேயோ கர்த்தருடைய பாதத்தில் இதை திரும்ப திரும்ப சொல்லி இதற்காக ஜெபம் பண்ணுவது நல்ல விளைவுகளை நமக்குள்ளே உண்டாக்கும். இப்போ வாங்க சில நிமிஷங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவ பாதத்துல மன்றாடி ஜெபிக்க போற ஒரு முக்கியமான காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, மருத்துவத்துறைக்காக, அதாவது மெடிக்கல் செக்டாருக்காக தான் நம்ம எல்லாருமே இணைந்து அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கு. மருத்துவத்துறை அப்படின்னு சொன்னாலே சமுதாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பில்லர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மனிதர்களுடைய வாழ்வில் ரொம்ப எசென்ஷியலானது, ரொம்ப இன்றியமையாதது தான் இந்த மெடிக்கல் செக்டர். நம்முடைய அடிப்படை தேவைகளில், நம்முடைய டே டு டே லைஃப்ல இதுவும் ஒன்றாகவே இந்த நாளில் கலந்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மருத்துவத்துறை மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த மெடிக்கல் செக்டர் மட்டும் இந்த நாட்களில் இல்லை அப்படின்னு சொன்னா, வியாதிகளுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வியாதிகளுக்குரிய சரியான மருந்துகள் இல்லாம இந்த நாட்கள்ல உயிரிழப்புகள் ரொம்ப அதிகரித்து கொண்டே போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவசர காலங்கள், விபத்துகள், அதே போல பேரிடர்கள், கொள்ளை நோய்கள், கடந்த நாட்கள்ல எல்லாம் பேண்டமிக் எல்லா இடத்துலயும் வருகிற பொழுது இந்த மெடிக்கல் செக்டர், இந்த மருத்துவத்துறை இருக்குல்ல, அவர்களுடைய பங்களிப்பு ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவங்க செய்கிற இந்த சுயநலமற்ற சேவைகள் தான் பல மனித உயிர்களை காப்பாற்றுகிறதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மெடிக்கல் செக்டர் அப்படின்னு சொன்னாலே அங்க யாரெல்லாம் அதுல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ் அதில் இருப்பாங்க. ஃபார்மசிட்டிக்கல்னா மருந்துகள் தயாரிக்கிற கம்பெனிஸ், அதே போல் இந்த ரெப் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ இந்த ஃபார்மசிஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான், இவங்க எல்லாருடைய பங்களிப்பும் சேர்ந்தது தான் மெடிக்கல் செக்டர். அப்போ இந்த நாளில் இந்த துறைக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். எதற்காக அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய பங்களிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த நாட்களில் நிறைய ஸ்கேம்ஸ் இதில் நடக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் பொதுமக்களான நாம சந்தித்து வருகிறோம். அப்ப நாம தான் அதிகமாக இந்த துறைக்கு உத்தரவாதம் செய்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். சரி, நோய்கள் பரவுவதற்கு முன்பதாகவே வேக்சினேஷன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, மனித உயிர்கள் இந்த நாள்ல பல நேரங்கள்ல காக்கப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். முந்தைய காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, போலியோவா இருக்கலாம், காலராவா இருக்கலாம், இதுல நிறைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ வேக்சினேஷன் கண்டுபிடிச்சு இந்த குழந்தைகளுக்கே அதை கொடுக்கறதன் மூலமாக இந்த வியாதிகள் தடுக்கப்பட்டு நிறைய இடங்கள்ல குறைந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தினசரி வாழ்க்கையில வருகிற சரீர உபாதைகளா இருக்கலாம், வியாதிகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மருத்துவர்களை, டாக்டர்ஸை தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம். நம்முடைய டே டு டே லைஃப்ல யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அடிக்கடி போகாம இருந்திருக்கோமா? பாருங்களேன், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல மருத்துவமனைக்கு கண்டிப்பாக போயிருப்போம். அப்ப மெடிக்கலை நம்பிதான், மெடிசன்ஸை நம்பி நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கைகள் இருந்திருக்கிறதுனால இந்த மருத்துவத்துறை நம்முடைய டே டு டே லைஃப்ல தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். ஆனா சேவை மனப்பான்மையோடு செய்யப்பட்டு வருகிற இந்த மருத்துவத்துறையில கடந்த சில ஆண்டுகளாக, ஆரம்பத்துலலாம் இல்லை, இப்ப கடந்த சில ஆண்டுகளாக நம்ம பார்க்கிற பொழுது நிறைய விதமான பொல்லாத காரியங்கள் உள்ளே புகுந்திருக்கிறதையும், அங்க நிறைய பிரச்சனைகளையும், பாதுகாப்பற்ற தன்மைகள் அந்த மெடிக்கல் செக்டர்ல நிறைந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
குறிப்பாக இந்த மருத்துவத்துறை அப்படின்னு சொன்னாலே இதுல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு துறை, அதாவது செலவு மிக்கது அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே பயப்படுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாள்ல மாறி வருகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது அங்க நமக்கு சொல்லப்படுற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, மருத்துவங்கள், இந்த சிகிச்சைகளுக்கு நிறைய விலை உயர்ந்திருக்குது. முந்தைய விட இப்ப டெக்னாலஜிஸ் அதிகமாக இந்த மெடிக்கல் துறைக்குள்ள வந்திருக்கிறதுனால அதனுடைய விலையும் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஏழை எளிய நடுத்தர வர்க்க ஜனங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுமையாய் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுல அட்வான்ஸ் டெக்னாலஜியை இப்ப உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் முந்தி மாதிரி இல்லை, அதுல எல்லாத்தையுமே காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். எம்ஆர்ஐ ஸ்கேனா இருக்கலாம், அதே போல சிடி ஸ்கேனா இருக்கலாம், அதே மாதிரி ரோபோட்டிக் டெக்னாலஜிஸா இருக்கலாம், அதே போல மருத்துவமனைகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுனால அதற்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எங்களுக்கு ரொம்ப செலவாகுது. அதனால அந்த சிகிச்சைகளுக்கான செலவும் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கையில சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மெடிக்கலுக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவ படிப்பு படிக்கிறாங்கல்ல, அதற்கு ஆகிற செலவுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப பல லட்சங்களை கட்டி படிக்கிற மாணவர்களுடைய மனதுல அந்த படிக்கிற பீரியட்ல இருந்தே அதை திரும்ப எப்படியாவது நம்ம ரீகெயின் பண்ணிடணும் அப்படிங்கிற மனநிலை இந்த நாட்கள்ல அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். செலவு செய்ததை சம்பாதித்து எப்படியாவது நம்ம லாபம் பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தினால இந்த நாட்கள்ல இந்த மெடிக்கல்ல படித்து கொண்டு வருகிற ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையே நிறைய மாறி இருக்கு. பிசினஸ் மைண்ட் செட் உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகள் நமக்கு தெரிவிக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சமீப காலங்களாக மருத்துவ துறையில கார்ப்பரேட் நுழைந்திருக்கிறத நம்ம எல்லாருமே கவனிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கார்ப்பரேட் நுழைந்து அதை வியாபாரமாக்கி வருவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனால பலருடைய மனங்கள்ல சேவை மனப்பான்மை அப்படி மாறி லாபம் தான் எங்களுடைய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸாக இந்த சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருந்த மெடிக்கல் செக்டர், மருத்துவத்துறை மாறி வருவதை நம்ம கவனிக்கணும். முன்னெல்லாம் அரசாங்க மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் இருக்குல்ல, அங்கேயே கூட நல்ல தரமான சிகிச்சைகள் எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. ஆனா இப்போ எல்லா தரப்பு மக்களுக்கும் அப்படிப்பட்ட சிகிச்சைகள், தரமான சிகிச்சைகள் ஒன்று போல கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கிறோம். முன்னணியில இருக்கிற சில மருந்து நிறுவனங்கள் இருக்கிறாங்க, அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம், இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பிசினஸ் எத்திக்ஸை, அதே போல பிசினஸ் மோட்டிவ்ஸை, அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. இந்த வணிக யுக்திகளை கையாண்டு ஏராளமான அந்த முதலாளிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மருந்துகளை தயாரித்து விற்பனை செய்யறதுனால பெரிய லாபத்தை, மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை இந்த மெடிக்கல் செக்டர் மூலமாக அவங்க கெயின் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இவங்க மருத்துவ கவுன்சில் வழிகாட்டுதல முற்றிலுமாக அவங்க புறம் தள்ளிட்டு மருத்துவ சேவையே ரொம்ப அசூசிப்படுத்தி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். மருத்துவர்களுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கொடுக்கறது, இன்னும் நிறைய விதமான சன்மானங்கள் கொடுத்து அவங்க கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க தயாரிக்கிற தரமற்ற மருந்துகளை, அதனுடைய பக்க விளைவுகள்லாம் எப்படி இருக்கும், அதை ஒருவேளை சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையெல்லாம் மறைத்து ஜனங்களுக்கு அதை பரிந்துரைக்கும்படி செய்து பலரையும் இன்னைக்கு தொடர் நோயாளிகளாக மாற்றிக்கொண்டே வராங்க. அதாவது ஒரு வாடிக்கையாளர் மாதிரி. பொதுவாக ஒரு கடையில போய் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா வாடிக்கையாக நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மருத்துவமனைக்கு ஒரு வியாதிக்காக நம்ம போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு குணமாக்கணும் சொல்லி மருந்து கொடுக்கறது. ஆனா அதை சாப்பிட்டா கண்டிப்பா நம்மளுடைய நோய் குணமாகணும்ல. ஆனா இந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து அந்த மருந்துகள் புதிய நோய்களை உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து இப்படிப்பட்ட மருந்துகளை நம்ம உட்கொள்றதுனால தொடர் நோயாளிகள் மாதிரி மருத்துவமனைக்கு ஒரு வாடிக்கையாளர்களாக நம்ம வாழ்ந்துறோம். அப்ப இதனால மனிதர்கள் நிரந்தர நோயாளிகளாக்கி வாழ்நாள் எல்லாம் மருந்துகளை வாங்கி உட்கொள்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அதை தான் அதிகமாக செயலாக்கம் பண்ணி கொண்டு வருகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
இதற்கு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட மெடிக்கல் ஸ்கேம்ஸ்ல முந்தி பல காலங்கள்ல முன்னாடிலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 2-3 டிகேட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டயாபெட்டிக் அப்படிங்கிற அந்த சுகர் வியாதி இருக்குல்ல, இந்த டயாபெட்டிக் வியாதி எத்தனை பேருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருந்திருக்கும். அதே போல கேன்சரா இருக்கலாம், ஹார்ட் டிசீஸா இருக்கலாம், ஆஸ்துமா இருக்கலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய ஜனங்களுக்கு அப்படி பெருகி கொண்டே வருகிறத பார்க்கிறோம். சிறு குழந்தைகளுக்கு கூட டயாபெட்டிக் இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். அப்ப இந்த நாள்ல இந்த மெடிக்கல் ஸ்கேம்ஸ் ரொம்ப அதிகமாய்க்கொண்டே வருகிறதுனால தேவ பிள்ளைகளான நாம தான் இதற்காக அதிகமாக உத்தரவாதம் செய்து நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். மனித உயிர்கள் ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவா உயிருக்கு போராடுற நிலைமையில கூட உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாம, நீங்க அந்த பணத்தை கட்டுனாதான் சிகிச்சை அளிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அவல நிலைகள் கூட சில மருத்துவமனைகள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட மருந்துகள், அதே போல காலாவதியான மருந்துகள் அப்படின்னா எக்ஸ்பயர்ட் மெடிசன்ஸ் இருக்கும்ல, அந்த டேட் பாரான மெடிசன், அப்படிப்பட்ட மெடிசன்ஸை பணத்திற்காக விற்பனை செய்து கொடிய மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட மருந்துகளை கொடுத்து அவருடைய உயிர்களை பத்தி கொஞ்சமா அக்கறை இல்லாம இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஸ்கேம்ஸ் நடந்து வருது. இவங்க தனிப்பட்ட விதத்துல கிரியை செய்யாம ஒரு நெட்வொர்க் அமைத்து அவங்க கிரியை செய்றாங்க. இப்படிப்பட்ட இந்த நெட்வொர்க் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். மருத்துவத்துறையில நடந்து கொண்டு வருகிற சில குற்றங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக உங்க கூட ஒரு சில காரியங்களை ஷேர் பண்றேன். இங்க நோயாளிகளாக அட்மிட் பண்ணிருக்கிற அந்த பீப்புளை அவங்களுடைய ஆர்கன்ஸை அவங்களுக்கே தெரியாம திருடுவது, அதே போல அங்க நிறைய கொலைகள் நடக்குது, பாலியல் துன்புறுத்தல்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுத்துவது, தவறான சிகிச்சைகள் அளிக்கப்படுவது அப்படின்னு சொல்லி அங்க அட்மிட் ஆகிற நோயாளிகளுக்கு நிறைய தீங்குகள் இழைக்கப்பட்டு கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி பல செய்திகள் அடுத்தடுத்து வெளியானதை நம்ம எல்லாருமே கவனித்திருக்கிறோம். மக்கள் தங்களுடைய நோய் சரியாகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிற மனநிலை அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம அந்த வியாதியில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், அதுக்கு என்ன சொன்னாலும் நம்ம செய்யற ஒரு மனநிலை இருக்கும். இந்த மனநிலையத்தான் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு பொல்லாத காரியங்களை செய்து வருகிறாங்க இப்படிப்பட்ட அந்த கும்பல். இவர்களுடைய காரியங்கள் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். அரசாங்கம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து யாரெல்லாம் அதை பண்றாங்களோ அந்த கும்பல்கள் பிடிபடணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். பொல்லாத மனிதர்களை தன்னுடைய ஞானத்தினாலும் கிரியைகளினாலும் நிரப்பி பயன்படுத்தி கொண்டு வருகிற சாத்தானுடைய தந்திரங்கள் இந்த நாள்ல ஒன்றுமில்லாமல் கட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட அந்த நெட்வொர்க் வியாபார கும்பல்கள், அது ஒரு மாஃபியா கேங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது எங்க இருக்கு, அதை செயல்படுத்துறது யாரு அப்படிங்கிறத அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். மருத்துவர்களும் மருத்துவ துறையில பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள்ல தம்முடைய செட்டையின் மறைவிலை மறைத்து பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அவர்களுக்கு இந்த நாள்ல அநேக வெளியே சொல்ல முடியாத தீமைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. மிகுந்த தியாகத்தோடையும் சேவை மனப்பான்மையோடையும் பணியாற்றுகிற இப்படிப்பட்ட ஊழியர்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளணும். இவர்கள ஒரு சிலர் செய்யற இப்படி தவறுகளினால அந்த ஒட்டுமொத்த மெடிக்கல் செக்டருக்குமே தவறான ஒரு பேர், ஒரு களங்கம் ஏற்படுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த துறையில இன்னுமே அதிகமாக தியாகத்தோடு செயல்படுகிற நிறைய மருத்துவர்களும் அந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்களும் இப்ப வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு சிலருடைய செய்கையினால இந்த ஒட்டுமொத்த துறையுமே பாதிக்கப்படுறத பார்க்கிறோம். இந்த நிலை கண்டிப்பாக மாறணும். வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15-21 இந்த வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மோசேயினுடைய பீரியட், அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாக எகிப்தனுடைய ராஜா என்ன செய்யறாருன்னா, எபிரேய ஸ்திரீகள்ல யாருக்கெல்லாம் ஆண் குழந்தைகள் பிறக்குதோ அவங்க எல்லாத்தையும் கொன்று அழித்தரணும் அப்படின்னு சொல்லி இந்த எபிரேய மருத்துவச்சிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அவர் சட்டம் போடுறத பார்க்கிறோம். அவங்க பேரு சிப்பிராள் பூவாள் அப்படிங்கிறது. அப்ப இந்த 2 எபிரேய மருத்துவச்சிகளும்
தேவனுக்கு பயந்ததுனால ராஜாவே அந்த இடத்துல கட்டளையிட்டு இருந்தாலும் அந்த ஆணைக்கு கொஞ்சமும் பயப்படாம தைரியமாக அந்த குழந்தைகளை காப்பாற்றினாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய குடும்பம் தழைக்கும்படி செய்தார், அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அதே போல இந்த நாட்கள்லயும் கிரியை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், அதே போல நர்சஸா இருக்கலாம், அந்த மெடிக்கல் செக்டர்ல யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவர்கள் தேவனுக்கு பயந்து தியாகமும் சேவையும் உள்ள மனப்பான்மையோட இந்த மருத்துவ துறையில அவங்க இயங்குகிற பொழுது கர்த்தர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார், எந்த தீமையும் அவர்களை தொடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம யாத்திராகமத்துல வாசித்த இந்த ஒரு சம்பவம் நிழலாட்டமாக இருக்கு. இந்த நாட்கள்ல மெடிக்கல் செக்டருக்காக நம்ம பாரத்தோட வைராக்கியமாக நம்ம ஜெபிக்கணும். அதுல பணி செய்கிறவருடைய பாதுகாப்பிற்காக, அதே போல அங்கே பெருகி வருகிற வியாபார நோக்கங்கள் மறையணும். அந்த இடத்துல சேவை மனப்பான்மையோட தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து தியாகத்தோட மருத்துவ துறையில ஒவ்வொருவரும் பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்களுடைய இருதயங்கள்ல தேவ பயமும் அதே போல கர்த்தருடைய அன்பும் மனதிருக்கமும் நிரப்பப்பட்டு இந்த துறையில அவங்க ஒவ்வொருவரும் தன்னை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் மெடிக்கல் செக்டரை தேவ கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம் வாங்க. நம்ம முதலாவதாக ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, மனித உயிர்களை காக்குற ஒரு உன்னதமான துறையாக செயல்பட்டு வருவதுதான் இந்த மருத்துவத்துறை. ஆனா சில காலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது லாபம் ஈட்டுகிற ஒரு தொழிலாக, ஒரு பிசினஸாக மாறிக்கொண்டே வருகிறது. ஜனங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் வந்த ஒவ்வொரு மருத்துவத்துறை ஊழியர்களும் இந்த நாட்கள்ல பணத்துக்கு விலை போய் கொண்டிருக்கிற அவல நிலை அதிகரித்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அதே போல சோதனைகள், சிகிச்சைகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டு மனிதர்களை தொடர் நோயாளிகளாக, ஒரு வாடிக்கையாளர்களாக மாற்றுகிற இந்த மெடிக்கல் ஸ்கேம்ஸ்ல இந்த நாட்கள்ல அரசாங்கம் தலையிடணும். இது சீக்கிரமாக நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மருத்துவ செலவுகளினால பல குடும்பங்கள்ல நிதி சுமை ரொம்ப அதிகமாகி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாமே கட்டுப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதற்கு சரியான தீர்வை தேவனாகிய கர்த்தர் மருத்துவத்துறைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இணைந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, ஆண்டவரே, இதோ இந்த வேளையில மருத்துவத்துறைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உன்னத துறையாக ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு கத்தாவே அப்பா சேவை மனப்பான்மையோடு கூட விளங்க வேண்டிய மருத்துவத்துறையானது கத்தாவே. ஆண்டவரே, உயிர்களை காக்க வேண்டிய மருத்துவத்துறையானது ஆண்டவரே நாட்களில் லாபம் ஈட்டும் தொழிலாக மாறி போயிருக்கிறதே ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, மருத்துவர்கள் கூட கத்தாவே ஆண்டவரே சேவை மனப்பான்மையோடு கூட தியாக மனப்பான்மையோடு கூட பணியாற்ற வேண்டியவர்கள் ஆண்டவரே அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே பணத்துக்கு விலை போய் கொண்டு இருக்கிறார்களே அப்பா, இந்த அவல நிலை மாறும்படிக்காய் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ தேவையற்ற சிகிச்சைகள் ஆண்டவரே, தேவையற்ற பரிசோதனைனால ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே வாடிக்கையாளர்களாக பார்க்கிறதான இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே கத்தாவே மாறும்படிக்காய் அது கட்டுப்படுத்தப்பட வேண்டுமாறு கூட கத்தாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மருத்துவ செலவானது அநேக குடும்பங்களிலே ஆண்டவரே அவர்களை நிதி சுமைக்கு ஆளாகிறதையும் ஆண்டவரே அநேக நோயாளிகள் ஆண்டவரே மன உளைச்சலுக்கு ஆளாகிறதையும் பார்க்கிறோமே. தேவனாகிய கர்த்தர் கிருபையாக இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, உடனடியாக அரசாங்கம் ஆண்டவரே இதில் தலையிட்டு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பொல்லாத மனிதருடைய ஆண்டவரே வியாபார தந்திரங்கள் ஆண்டவரே அப்பா கார்ப்பரேட் மூலமாக கத்தாவே ஆண்டவரே செய்யப்படுகிற எல்லா விதமான வியாபார தந்திரங்களும் சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அது முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகும்படிக்காய் கத்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமேன். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த மருத்துவ துறையில மிகுந்த தியாகத்தோடும் சேவை மனப்பான்மையோடும் செயல்பட்டு வருகிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள்ல தம்முடைய செட்டையின் மறைவுல மறைத்து பாதுகாத்துக் கொள்ளணும். அவர்களுக்கு எதிராக நிறைய தீமைகள் இந்த நாட்கள் அரங்கேறி வருகிறத பார்க்கிறோம். கர்த்தர் மட்டும்தான் அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியும். இதற்காக நம்ம அதிகமாக
ஜெபிக்கணும். அதே போல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லி இருக்கிறதுபடி இந்த பண ஆசையோ மற்ற காரியங்கள் நிமித்தமாக பணத்துக்கு ஒருவரும் விலை போய் விடாதபடிக்கு இந்த மெடிக்கல் செக்டரை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். இப்படிப்பட்ட தீமைகளை நெட்வொர்க்காக அமைத்து செயல்படுகிற இந்த கும்பல்கள் பிடிபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மருத்துவத்துறை சுத்திகரிக்கப்படணும். அவர்கள் ஜனங்களுக்கு நல்ல ஒரு சேவைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாள்ல விசேஷமாக மருத்துவத்துறைக்காக மன்றாடி ஜெபிப்போம். உன்னதமான தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள் இயற்கையாகவும் செயற்கையாகவும் பரவி கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல அப்பா, ஜனத்துக்கு சுகத்தை கொடுக்க வேண்டிய இந்த மருத்துவத்துறையானது ஆண்டவரே, சுகத்துக்கு பதிலாக அவங்க நோயிலிருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறதுல குறியா இருக்கிறாங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த துறையை உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இப்படிப்பட்ட பண ஆசை பிடித்தவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே அப்பா, தியாகத்தோடு உண்மையோடு இரவு பகல் பாராம ஆண்டவரே உழைக்கிற எத்தனையோ மருத்துவர்களையும் செவிலியர்களையும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அவங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறேன் அப்பா. எகிப்து தேசத்துல ஆண்டவரே உண்மையாய் மருத்துவத்தை நிறைவேற்றின அந்த மருத்துவச்சிகளை போல ஆண்டவரே அப்பா, இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற அநேகரை தேவன் வேலியடைத்து பாதுகாக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு தக்க உயர்வை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படி சேவை மனப்பான்மையோடு எழும்புகிற அநேகர் இந்த துறையில எழும்ப வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பணத்துக்கு விலை போகிற பொல்லாத மனிதர்கள் பிடிபடவும் ஆண்டவரே, அப்படிப்பட்டவங்க இந்த துறையிலிருந்து அகற்றப்படவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல மருத்துவத்துறையில ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாக வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உண்மையோடு ஊழியத்தோடு உத்தமமாய் ஊழியம் பண்ணுகிற அநேக மருத்துவர்களை நீர் எழுப்பி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம ஜெபம் பண்ணும்போது நாம சேர்ந்து ஜெபம் பண்றது மாத்திரம் இல்லை, ஆவியானவரும் தம்மை நம்மோடு கூட இணைத்து கொள்வதுதான் ஜெபத்தினுடைய சிறப்பு. நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சலோட நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8:26 சொல்லுகிறது. அப்போ நம்ம நல்லா மனப்பூர்வமாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறார். தானும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார் நம்மோட. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அதனால தான் ஜெப நேரத்தை அதிகப்படுத்திக்கிறணும், ஜெபத்தில் அதிகமாக நம்ம காத்திருக்கணும். அப்போ கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம கூடவே அவரும் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்க நம்மை தூண்டுவதோடு ஜெபிக்க வேண்டிய காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய மனதில் தந்து நம்மை ஜெபிக்க வைக்கிறார். அதுதான் ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம். சரி, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில பகுதிகளை வாசித்து அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை குறித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், தீமை என்று உலகத்தில் காணப்படுகிற அல்லது எதிர்மறையாய் காணப்படுகிற காரியங்களிலிருந்து கிடைக்கும் நன்மைகள். தீமையிலிருந்து நன்மை கிடைக்குமா? தீமையிலிருந்து நன்மை கிடைக்குது. அதை வேதம் நமக்கு எப்படி காட்டுகிறது என்பதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு தடவை சிம்சோன் தன்னுடைய பெற்றோரோடு ஒரு வனாந்தர பகுதியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார். போகும்போது அவங்க அப்பா அம்மா போயிட்டுருக்கிறாங்க. அவர் கொஞ்சம் தாமதித்து நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வருகிறேன் என்று அவர் கொஞ்சம் தாமதித்து வரும் பொழுது ஒரு சிங்கம் அவருக்கு எதிர்படுகிறது. சிங்கம் எதிர்பட்ட உடனே நீங்களும் நானுமா இருந்தால் கத்திட்டு ஓடி நாயை பார்த்தாலே பயந்துருவான். ஆனால் சிம்சோன் சிங்கத்தை பார்த்து, சிங்கம் தான் சிம்சோனை பார்த்து பயப்படுது. சிங்கத்தோடு அவர் ஒரு சண்டை போட்டு சிங்கத்தை வெறும் கையிலே கொன்று போட்டு விட்டார். கொன்று போட்டுட்டு அதை இழுத்து போட்டுட்டு போய் வேகமாக நடந்து தன் பெற்றோரோடு கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு வார்த்தை அவங்க அப்பா அம்மாட்ட, அப்பா ஒரு சிங்கம் வந்தது அடித்தேன் கொன்னேன்னு சொல்லி பெருமை பாராட்டவே இல்லை. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு சிங்கம் வந்துச்சு அப்படி சண்டை போட்டு இப்படி சொன்ன ஒரு 4 காரியத்தை சேர்த்தே நம்ம கதை பேச ஆரம்பிச்சிடும். அவர் ஒன்றும் நடக்காது போலே போய்விட்டார். மறுபடியும் அவர்கள் போய்விட்டு திரும்ப வரும் பொழுது, நம்ம அன்றைக்கி ஒரு சிங்கத்தை அடித்து போட்டோமே, அது என்னாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக அவர் திரும்பி போகிறார் அந்த இடத்துக்கு. அவர் போகும்போது பார்க்குறார், சிங்கம் செத்து பிரேதம் கிடக்குது.
அந்த சிங்கத்தின் வாய்க்குள்ள தேனீக்கள் போய் அதனுடைய வயிற்று பகுதியில் ஒரு பெரிய தேன் கூட கட்டியிருக்கு. இவர் பார்க்குறாரு, என்னடா ஆச்சரியமாக இருக்குது. செத்துப்போன சிங்கத்துக்குள்ள ஒரு வாய் மாதிரி திறந்திருந்தா இந்த தேனீக்கள் என்ன செய்யும், காட்டில் கிடைக்கிற இடத்துல ஒரு தேன் கூட்டை கட்டிடும். இது உள்ளே போய் ஒரு தேன் கூட்டை கட்டி இருக்கிறது. சிம்சோன் அதை பார்க்கிறார். உடனே கையை உள்ளே விட்டு அந்த தேன் கூட்டை பிச்சு எடுத்து அந்த தேனை அவர் குடிக்கிறார், ஒரு சிங்கத்தை. அப்புறம் நேராக ஊருக்கு போகும்போது அவருக்கு திருமணத்துக்கு பெண் பார்க்க போகிறாங்க. அந்த பெலிஸ்தர் இடத்துல போய் ஒரு விடுகதை சொல்கிறேன், அந்த விடுகதைக்கு யார் பதில் சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கு ஒரு வெகுமதி தருகிறேன் அப்படிங்கிறார். சொல்லு உங்கள் விடுகதையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, பட்சிக்கிறவனுடைய வயிற்றிலிருந்து பட்சணம் கிடைத்தது, பலவானிடத்திலிருந்து பட்சணம் கிடைத்தது, அது என்னன்னு கேட்குறார். யார்? நம்ம சாப்பிட்ற சிங்கத்துக்கிட்ட இருந்து எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, அதான் அதற்கு அர்த்தம். சாதாரண தமிழில் சொல்கிறதா, நம்மை பட்சிக்கிறவன், நம்மை சாப்பிட்றவனுடைய கையிலிருந்து நமக்கு சாப்பாடு கிடைச்சது, அது என்னன்னு கேட்குறார். ஒருத்தருக்கும் பதில் தெரியல. செத்துப்போன சிங்கத்துக்குள்ளே இருந்து எனக்கு ஒரு நன்மை கிடைத்தது. இதைத்தான், இது மாதிரி காரியத்தை தான் வேதத்தின் வழியாக நம்ம ஆராய போகிறோம். அது தீமையிலிருந்து நமக்கு கிடைத்த நன்மை, பலவானிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த பட்சணம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் நன்மை. அவைகள் என்ன? வெளியே பார்த்தீங்கன்னா தீமை மாதிரி தெரியும், ஆனால் அந்த தீமை ஒரு நன்மைக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கும். நமக்கு முதல்ல தெரியாது, பார்க்கும்போது பெரிய தீமை மாதிரி பயங்கரமாக தெரியும். அந்த தீமை ஒரு பெரிய நன்மைக்கு நமக்கு உதவி செய்திருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். யோவான் சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் கண் தெரியாத ஒரு குருடனை பற்றி வேதம் சொல்லுகிறார். யோவான் 9:2. அப்போ அவன் குருடனாய் இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது அவன் செய்த பாவமா, அவருடைய பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அவன் செய்த பாவமும் அல்ல, அவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான். குருடனாக பிறந்து இந்த வாலிப வயசு, அல்லது அவனுக்கு அப்போ என்ன வயசுன்னு தெரியாது, அது வரைக்கும் அவன் எவ்வளோ கஷ்டத்தைப்பட்டிருப்பான், எவ்வளவு தீய காரியங்களை அனுபவித்திருப்பான். அவனுக்கு உதவி இல்லாமல், யாருடைய உதவி இல்லாமல் நடக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. அது பொறுத்தளவில் அவனுடைய வாழ்க்கையில் அவைகள் ஒரு இருண்ட நாட்கள், இருண்ட காலம். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இவன் இப்படி குருடனாக பிறந்திருக்கானே, இது செய்த பாவத்தினால பிறந்தானா, அல்லது அவனுடைய பெற்றோர் செய்த பாவம் இவன் தலையில் வந்து விடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, ரெண்டுமே இல்லையா, அவனுக்கு ஒரு நன்மை கிடைப்பதற்காக, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இவனுக்கு ஒரு தீமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் குருடனாய் பிறந்திருப்பதே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக என்று சொல்லி அவனை தொட்டு அவனை சொஸ்தமாக்கினார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் தீமையான சோதனைகளை சந்திக்கிற மாதிரி வரும், தீமையான போராட்டங்கள் வருகிற மாதிரி வரும். கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்த்தா தான் அந்த தீமையிலிருந்து நமக்கு ஒரு நன்மை பிறந்ததை கண்டுபிடிக்க முடியும். நன்மைதான் நன்மையை பிறப்பிக்கும் என்பது அல்ல. வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தா தீமை நன்மையை பிறப்பிக்கிறதை பார்க்க முடியுது, தீமையிலிருந்து ஒரு நன்மை பிறக்கிறத பார்க்க முடிகிறது. அதில் ஒன்றிரண்டை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் என்ன தெரியுமா? மரணத்திலிருந்து ஜீவன் பிறந்தது. மரணம் என்பது எவ்வளோ பெரிய பயங்கரம் யோசிச்சு பாருங்க. சாவுக்கு பயப்படாதவன் யாராவது இருக்கிறானா? மரணம் என்பது பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகிற காரியம். அந்த மரணம் என்பது ஒரு தீமையான, ஒரு இருண்ட ஒரு அனுபவம். அது எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ தெரியாது. ரொம்ப உடம்பெல்லாம் செத்து போய், உடம்பெல்லாம் பயங்கர ரணகலமாக இருந்து, சாவின் விளிம்பில் இருக்கிற ஒரு ஆளுக்கு டாக்டர் வந்து நீங்கள் வாழப்போகிற நேரம் கொஞ்சந்தாங்கன்னு சொன்னால் கூட அவர் டக்குன்னு டாக்டர் கையை பிடிச்சிட்டு, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க டாக்டர் என்று தான் கேட்பார். என்னை காப்பாற்றி நான் இந்த பலவீனத்தோடு இனி வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்னு யோசிக்க மாட்டாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர் தான் கேட்பாங்க. மரணம் என்பது ஒரு பெரிய தீமை. மரணத்தை கர்த்தர் படைக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மரணத்தை கர்த்தர் படைக்கலை. மரணத்தை நாமாய்த்தான் உருவாக்கி கொண்டோம். நம்ம செய்த பாவத்தினால தான் மரணம் உண்டானது. மரணம் என்பது பூமியில் தான் இருக்குது.
நீங்கள் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா மரணம் என்பது கிடையாது. அவ்வளவு ஏன் நரகத்தில் பார்த்தீங்கன்னா கூட மரணம் கிடையாது. ஆனால் பூமியில் மாத்திரம்தான் மரணம் இருக்கிறது. அந்த மரணத்தை கர்த்தர் படைக்கலை, நம்முடைய பாவத்தினால நாம் உருவாக்கி கொண்ட ஒரு காரியம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த மரணம் ஒரு தீய காரியம். மரணம் நம்முடைய ஜீவனுக்கு ஒரு முடிவு எழுதுகிற முடிவுரை. ஆனால் வேதம் சொல்லுது, மரணம் என்ற தீமையிலிருந்து ஜீவன் என்கிற நன்மை பிறக்கிறதை குறித்து வேதம் நமக்கு திட்டமாய் அங்கே போதிக்கிறது. பாருங்க, அதில் முன்ன மரணத்தில் கிடைக்கும் ஜீவன், நித்திய ஜீவனானது, நித்திய ஜீவன் என்பது நம்ம அழிவில்லாத ஒரு நிரந்தர ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனோடு வாழும்படி சுதந்திரிப்பது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையுமே நிரந்தரமானது தான், அதை அழிக்க முடியாது. ஆனால் அவர்கள் தாங்கள் செய்த தீமைக்கேற்ற தண்டனையை பெற்று அதில் காலங்காலமாக வாழ்கிறாங்கல்ல, அதுக்கு பேரும் மரணம் என்று தான் வேதம் சொல்லுது. ஒரு மனிதன் நிரந்தரமான வாழ்க்கையை தன்னை உண்டாக்கின கடவுளோடு வாழ்கிறதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நித்திய ஜீவன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு எதுலேருந்து பெறுறாங்க தெரியுமா? 2 பேருடைய மரணத்தினால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. 2 மரணம். அந்த 2 மரணம் தான் நித்திய ஜீவனை நமக்குள் பிறப்பிக்கிறது. முதல் மரணம் கிறிஸ்துவின் மரணம். அது நமக்கு தெரியும். ரோமர் 5வது அதிகாரம் 8 சில வசனங்கள். நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படியே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமே. ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமாமே என்கிறார். அவர் நிறைய சுற்றி எழுதியிருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதில் சொல்லப்படுவது என்னன்னா, கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவரோடு நித்திய காலமாய் வாழ்கிற நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டோம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்தார். தம்மை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் பிதா அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றி நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு கர்த்தர் தம்முடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றினதுனால நம்மேல் அவர் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த நித்திய ஜீவன், மனிதர்களுக்கு கொடுக்கிற நித்திய ஜீவன் என்பது முதல்ல கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து பிறக்கிறது. 2வது யாருடைய மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மரணம். முதல் காரியம் கிறிஸ்துவனுடைய மரணம். கொலோசையர் 1வது அதிகாரம் 20-21 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் தமக்கு முன்பாக ஒப்புரவாகும்படிக்கு செய்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவின் மரணம் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது என்பது அடிப்படை வேத சத்தியம். அது தெரியாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. இப்போ 2வது நம்ம பார்க்க போகிற மரணம் யார் மரணம்னா, நம்முடைய மரணம். நம்முடைய மரணம்தான் கிறிஸ்துவின் மரணமும் நம்முடைய மரணமும் சேரும்போது தான் அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அப்போ நம்முடைய மரணம் என்பது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சரீரத்தில் சாகிறமே சாதாரண பார்க்குற இந்த மரணம் இல்லை. நம்முடைய மரணம் கிறிஸ்துவின் மரண சாயலுக்கு ஒப்பாக கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கிற மரணம் நம்முடைய மரணம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். அப்போ இப்போ 2வது மரணம் எங்கே வரணும்னா, இப்போ கிறிஸ்து மாத்திரம் மரித்து நீங்கள் பாவத்துக்கு மரிக்கவில்லையானால் அந்த ஜீவன் அங்கே நமக்கு கிடைக்காது. அல்லது கிறிஸ்து மரிக்காமல் இருந்து நீங்கள் பாவத்துக்கு செத்தாலும் அந்த ஜீவன் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ 2 மரணமும் சேரும்போது தான் கிறிஸ்து நமக்காக மரிக்கணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்துக்கு மரிக்கணும்.
இந்த உலகத்துக்கு மரிக்கணும். அப்போ தான் அந்த நித்திய ஜீவன் என்பது நமக்குள் பிறக்கும். மரணத்திலிருந்து ஜீவன் பிறக்கிறது அதிசயம்தானே. மரணம் என்பது ஒரு தீமை, பயம், சாபத்தினுடைய சம்பளம். அதிலிருந்து ஒரு ஜீவன் பிறக்குதான். பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. மரணம் என்பது கர்த்தர் உண்டாக்கின ஒரு புனித அனுபவம் இல்லை, அது மனிதனுடைய பாவத்தினால் உண்டான சாபத்தின் சம்பளம். அது அந்த தீமையிலிருந்து ஒரு ஜீவன் கிடைக்குது. அது கர்த்தருடைய மரணத்தினாலும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுடைய மரணத்தினாலும் அது சாத்தியமாகிறது. ரோமர்களின் நிருபம் 6வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. நாம் அவருடைய மரணத்தின் சாயலிலே, இயேசுனுடைய மரணத்தின் சாயல் பாருங்க, வாதிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, அவமரியாதை பண்ணப்பட்டு, சிலுவையிலே நிர்கதியாய் தொங்கி, இந்த சாயலுக்கு ஒப்பான மரணத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். அப்போ நீங்கள் அந்த மரண சாயலில் இணைக்கப்படாவிட்டால், நீங்கள் உலகத்திற்கும் பாவத்திற்கும் மரிக்காவிட்டால், நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலை அடைய முடியாது. உயிர்த்தெழுதலின் சாயல் என்பது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சாயல். கர்த்தருடைய சரீரம் இப்போ எப்படி இருக்குன்னா, அவர் இந்த உலகத்தில் குழந்தையா பிறந்த போது, வாலிபனாய் வளர்ந்த போது இருந்த சரீரம் அல்ல. இப்போ அவருக்கு இருக்கிற சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த சரீரம். இப்போ எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற சரீரம் என்னன்னு கேட்டால், நம்ம பிறக்கும்போது இருந்த சரீரம். ஆனால் எப்பொழுது நம்ம கிறிஸ்துவின் மரணத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த உலகத்திற்கும் பாவத்திற்கும் மரித்து கிறிஸ்துவனுடைய மரண சாயலில் இணைக்கப்படுகிறோமோ, அப்போ நமக்கு என்ன கிடைக்குதான், நம்முடைய சரீரத்தில் ஒரு புது சாயல் கிடைக்கிறது. கிறிஸ்துவுக்கு எப்படி கிடைத்தது? முதல்ல மரண சாயல் உண்டானது, அவர் உயிர்த்தெழும்போது உயிர்த்தெழுதலின் சாயல் கிடைத்தது. அதே போல் நமக்கும் முதல்ல கிறிஸ்துவினுடைய மரண சாயலுக்கு ஒப்பான சாயல் கிடைக்கணும். அப்போ நம்முடைய இந்த உலகத்தில் நம்முடைய மரண சாயல் என்பது பாவத்திற்கு செத்து, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு, கிறிஸ்துவின் மரண அச்ச அடையாளங்களை சரீரத்தில் தரித்து கொண்டு, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு கண் பார்வையற்றவர்களைப் போலவும், பாவத்திற்கு காது கேளாதவர்களைப் போலவும், பாவத்திற்கு மரித்தவர்களைப் போலவும் வாழும்படி அழைக்கப்படுகிறோம். அதை தான் அவர் சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் மரண சாயலிலே இணைக்கப்பட்டிருந்தா, நீங்கள் மரித்து உயிர்த்தெழும்போது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த சாயலில் நீங்களும் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் மாறிவிடுவீர்களாம். இப்போ மொத்தத்தில் என்ன சொல்லுதுன்னா, மரணத்தில் இருந்து ஜீவன் பிறக்கிறது. கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்தவனின் மரணம், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு புது ஜீவனை பிறப்பிக்குது. அப்போ சாபம் என்கிற மரணத்திலிருந்து நன்மை அல்லது ஆசீர்வாதம், மேன்மை என்கிற ஒரு ஜீவன், நித்திய ஜீவன் நமக்குள் பிறக்கிறது. அதுதான் அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய பாவ மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாயிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்போ இதுதான் நமக்கு என்ன கிடைக்குது? மரணத்தில் உண்டான ஜீவன், சாவில் உண்டான ஒரு பிறப்பு, அழிவில் உண்டான ஒரு உயிர்த்தெழுதல். அது தீமையில் இருந்துதான் அது பிறக்க முடியும். பாருங்க, அது ஒரு மேன்மையிலிருந்து வரல, தீமையிலிருந்து, மரணம் என்ற தீமையிலிருந்து கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுடைய பாவத்துக்கு சாகிற மரணம் என்ற 2 மரணங்களால் ஒரு ஜீவன், அழிவில்லாத நித்திய ஜீவன் பிறக்கிறது. இதுதான் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வர்றது. பட்சிக்கிறவன் யாரு? மரணம் என்பது தன் வாயை திறந்து சாகருடைய சாவை பட்சிக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறோம். அந்த மரண குதிரை, அந்த மங்கின நிறமுள்ள குதிரை போகும்போது பாதாளம் தன் வாயை திறந்து கொண்டே சாகிறவனை விழுங்கி கொள்ள பின்னாலேயே துரத்தி கொண்டு வருகிறது. அப்போ பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வந்ததை போல மனிதர்கள் யாராயிருந்தாலும் பட்சித்து போடுவது மரணம். மரணத்துக்கு தப்பினவன் யாராவது இருக்கிறான்னா, அந்த பட்சிக்கிறவனிடத்திலிருந்து கர்த்தர் ஒரு பட்சணத்தை உண்டு பண்ணினார்.
அப்போ மரணத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஜீவனை உண்டு பண்ணினார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? வெளிப்பார்வைக்கு அது பயம், தீமை, சாபம். ஆனால் அதை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி அந்த பயப்படுகிற, பட்சிக்கிற, சபிக்கப்பட்ட மரணத்தில் இருந்து கர்த்தர் நன்மையான நித்திய ஜீவனை பிறக்க பண்ணினார். 2வது காரியம் பாருங்க, ஒரு தீமையிலிருந்து கிடைக்கும் நன்மைகள். 2வது நன்மை பொறாமையினால் கிடைத்த மேன்மை. யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அவருடைய சகோதரர்கள் யோசேப்பின் மேலே பொறாமப்பட்டாங்க. பொறாமப்பட்டு அவரை பிடித்து அடித்து, நம்மெல்லாம் இத்தனை பிள்ளைங்க இருக்கிறோம், நம்முடைய தகப்பனார் யோசேப்பின் மேலே மாத்திரம்தான் பாசம் வச்சிருக்கிறாரு, யோசேப்பிடத்தில் மாத்திரம்தான் அன்பு வச்சிருக்கிறாரு, யோசேப்புக்கு மாத்திரம்தான் அவர் எல்லாம் செய்கிறார் என்று தாங்களாய் நினைத்து கொண்டு யோசேப்பை ஜென்ம பகையாக பகைச்சு அவர் எப்படியாவது அவரை தள்ளி குழியில் போட்டுறணும் அப்படின்னு அவர்கள் தீவிரம் பாராட்டி பொறாமப்பட்டு அவர் தனிமையில் இருக்கும்போது ஆடு மேய்க்கிற இடத்துல அவரை ஒரு குழியில் தள்ளுறாங்க. தள்ளி மேலே மண்ணை போட்டு மூடி கல்லை போட்டு அடித்து கொன்றணும் என்பதுதான் அவருடைய தீர்மானம். ஆனால் அப்போ கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறாங்க, அவனை சாகிறதுனால யாருக்கு இங்கே பிரயோஜனம்? அடிமைகளை வாங்குகிற வியாபாரிகள் வருவாங்க இந்த பக்கம். அந்த காலத்தில் அடிமை வியாபாரம் இருந்தது. அவரிடத்துல விற்று போட்டால் நமக்கு கொஞ்சம் காசாவது கிடைக்குமே. அது நல்ல ஆலோசனையாய் தோன்றினதுனால யோசேப்பை விற்று போட்டார்கள். அப்போ யோசேப்பை விற்று போட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? யோசேப்பை விற்று போட்ட உடனே ஒருவன் யோசேப்பை விலைக்கு வாங்கினான் என்று தான் நினைக்கிறோம். யோசேப்பை அவர்கள் விற்றார்கள், கர்த்தர் அவரை வாங்கி கொண்டார். அதான் முக்கியம். எப்போ அவங்க விற்றாங்களோ அவரை யோசேப்பை கர்த்தர் விலைக்கு வாங்கி கொண்டார். கர்த்தர் தான் வாங்கிட்டார். அவருடைய கண்ட்ரோலில், அவருடைய பார்வையில் எடுத்துக்கொண்டார். அதிலிருந்து கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். இந்த பொறாமையினால் அவருக்கு எவ்வளோ பெரிய மேன்மை கிடைத்தது பாருங்கள். இயேசுவை கூட பொறாமையிலே நிறைந்து தான் அவரை எப்படியாவது கொன்று ஒழித்து விட வேண்டும் என்று ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் அந்த நாட்கள் அந்த தேவாலய பணியாளர்களும் அவரை மேலே பொறாமை கொண்டாங்க. நம்ம போய் ஆராதனை பண்ணுறோம், அங்கே போய் தேவனுக்கு அசைவாட்டம் பலி செலுத்துகிறோம், நம்ம மூலம் ஒரு சின்ன துரும்பு கூட அசைய மாட்டேங்குதே, ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குதே, வருகிறவருடைய பாவத்தை கேட்டு பாவ நிவாரண பலி செலுத்துகிறவர்களே ஒருத்தனாவது குருடன் கண் திறந்த மாதிரியோ, செவிடனுடைய காது திறந்த மாதிரியோ, ஊமையன் பேசின மாதிரியோ நடந்த மாதிரியோ தெரியலையே. இவர் தேவாலயத்துக்கு தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பிதாவின் நாமத்தினாலே கட்டளை இடுகிறார். மரித்தவன் உயிரோடு பொறாம. நாங்கள் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வர்றோம். ஆரோனுடைய காலத்திலிருந்து வழி வழியாக நாங்கள் தான் தேவாலய பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். இயேசுவின் பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் அறையும்படிக்கு சொன்னாங்க, அவர் மேலே குற்றம் சுமத்தினாங்க. ரோமர்களுக்கும் இயேசுவுக்கும் நேரடி பகை எதுவுமே கிடையாது. ரோமர்கள் அவர் மேலே கசப்பு வைக்கலை, இவங்க ரோமர்களை தூண்டி விட்டார்கள். பொறாமை. அந்த பொறாமையில் தான் அவருக்கு மரணத்தை கொடுத்தார்கள். கர்த்தரோ அவரை உயர்த்தி எல்லாவற்றுக்கு மேலே அவர் அதிகாரியாய் மாற்றினார். அந்த மேன்மை, தேவனுக்கு சமானமாய் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேன்மை அவருக்கு இந்த மரணத்தினாலே கிடைத்தது. யோசிப்பை அப்படி தான் தள்ள பார்த்தாங்க. பொறாமையில் தள்ள பார்த்து அவனை குடும்பத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் வேதனைப்படுத்தி கடைசியில் காட்சி மாறுகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ மேலே இவர்கள் தள்ளாமல் இருந்திருந்தால் அது நடந்திருக்குமா? குழியில் போடாமல் இருந்தால் அது சம்பவித்திருக்குமா? அது நடக்கலைன்னு வச்சுங்க, எப்படி இருந்திருப்பார்? அவரோட சகோதரர்கள் பொறாமப்படலைன்னு வச்சுங்க, பரவாயில்ல யோசேப்பு கனவு பார்த்து ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறான் போகட்டும் அப்படின்னு விட்டிருந்தா இது நடந்திருக்காது. ஒரு தீமையை கர்த்தர் அனுமதித்தார். அவருடைய சகோதரருடைய மனதிலே ஒரு பொறாமை தோன்றியது. அந்த பொறாமையினாலே அவர்கள் பொங்கி எழுந்து அவனை புறம்பாக்கி அவரை குழியில் தள்ளி அவரை விற்று எல்லாம் கொண்டு போய் அவர் உள்ளே வச்சுருந்தாங்க. அப்பொழுது கர்த்தர் அவரை உயர்த்தினார். அதை குறித்து யோசேப்பு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு கேட்போம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4 சில வசனங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள். பயப்படுறாங்க, நம்ம குழியில் தூக்கி போட்டவனா இன்னைக்கு ராஜாவாக வந்து உட்கார்ந்துருக்கிறான், அவன் முன்னாலே நம்ம கை கட்டி நிற்கிறோம், நம்ம மேலே இருக்கிற கோபத்திலையும்
நாம் அவர்களுக்கு செய்த தீமை நிமித்தம் யோசேப்பு நம்மை சிறையிலே தூக்கி போடாம, எகிப்தினுடைய ஜெயிலில் போடாமல் விடமாட்டான் என்று பயந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ யோசேப்பு சொல்லுகிறார், என் கிட்டே வாருங்கள். அவர்கள் அவன் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். யோசேப்புன்னு சொன்னாலே புரியும் அவங்களுக்கு. அவங்க, நீ செய்த தீமையை நான் மறக்கலை, நான் மனசில் வச்சிருக்கிறேன் சொல்கிறாரு. நான் தாங்க உங்கள் தம்பி யோசேப்புன்னு சொன்னால் அவர்களுக்கு புரியாதா? எந்த யோசேப்பு நான் கேட்க போகிறாங்க? இவர் எங்கே சொல்கிறாரு பாருங்களேன். நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். என்னை வித்துட்டோமே, நமக்கு என்ன செய்வானோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கே அனுப்பினார். நம்ம எல்லாம் பிழைக்கும்படிக்கும், நம்முடைய வம்சங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும், நீங்கள் எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் கர்த்தர் என்னை இங்கே அனுப்பினார், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. வெளியே பார்க்க நமக்கு தீமை மாதிரி தெரிந்தது. நான் துன்பப்பட்டு துயரப்பட்டு சிறை கைதியாக இருந்து அவமானத்தை ஏற்றுக்கொண்டு வீண் பழியை சுமந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். பக்கத்தில் சொல்லி அளவும் ஆள் இல்லை, ஆறுதல் பெற ஆள் இல்லை. ஆனால் அது எனக்கு ஒரு நன்மையை கொடுத்தது. தேசத்தில் 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் உண்டாகும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். இது எதிலிருந்து பிறந்தது தெரியுமா? உங்கள் பொறாமையினால் விளைந்தது தான் இது. வெளியே பார்த்தா பொறாமை. நான் அந்த பொறாமையிலே கஷ்டப்பட்டேன், பொறாமையிலே அவமரியாதை செய்யப்பட்டேன், பொறாமையிலே சிறைவில் கிடந்தேன். ஆனால் அது மாத்திரம் அந்த பொறாமையினால தான் இன்னைக்கு நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். அப்போது வெளியே தீமையாய் தெரிந்தது, அது எனக்கு ஒரு நன்மையான கனியை கொடுத்தது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். அதை தான் நான் சொன்னேன். அவங்க தள்ளி போட்டாங்க, கர்த்தர் அவரை சேர்த்து கொண்டார். அவர்கள் விற்று போட்டார்கள், கர்த்தர் அவரை வாங்கி கொண்டார். அப்புறம் கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒருவேளை நம்ம மேலே கூட சில சமயங்களில் எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய ஊழியத்தில் நடக்கலாம், குடும்பத்தில் நடக்கலாம். நம்ம கர்த்தருக்குள் சரியாக இருந்து இப்படிப்பட்ட பாடுகளும் பொறாமைகளும் வந்தால் கூட பயப்பட வேண்டாம். அதிலிருந்து ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் உங்கள் கண்கள் காண பிறக்க வைப்பார். 3வது காரியம் பாருங்க, நஷ்டத்தில் கிடைக்கும் லாபம். முதல்ல மரணத்தில் கிடைத்த ஜீவன், பொறாமையில் கிடைத்த மேன்மை, நஷ்டத்தில் கிடைக்கும் லாபம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பணத்தை போட்டு முதலீடு பண்ணால் லாபத்திலிருந்து தான் லாபம், லாபத்துக்கு மேலே லாபம், லாபத்துக்கு மேலே லாபம் என்று. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன். இந்த அரிசியெல்லாம் அது கொண்டு வந்து விற்கிறவங்க அந்த நாட்களில் உலக்கில் படியில் அளந்து போடுவாங்க. படியில் அளந்து போடும்போது என்ன செய்வாங்கன்னா, முதல்ல எடுத்து 1 லாபம் 1 லாபம் 2ன்னு போடுவாங்க. ஏன்னா லாபத்தின் மேல் லாபம் வரணுமா. நம்ம நினைக்கிறோம் லாபத்திலிருந்து தான் லாபம் வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நஷ்டத்திலிருந்து லாபம் வரும். எப்படி? வாங்க வாசிக்கலாம். பிலிப்பியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் நஷ்டமென்று விட்டது இழப்பதற்கல்ல, ஒரு காரியத்தை பெறுவதற்கு. நான் நஷ்டப்பட்டது ஒரு லாபத்தை சம்பாதிப்பதற்கு. வெளித்தோற்றத்துக்கு பார்வைக்கு காசையும் பணத்தையும் நஷ்டமாக விட்ட மாதிரி தெரியும். எனக்கு சமுதாயத்தில் இருக்கிற அந்தஸ்தை நஷ்டமாக விட்ட மாதிரி தெரியும். ஆனால் நான் பெற்றுக்கொண்ட லாபம் என்ன தெரியுமா? நான் இதை விட்டதுனால தான் அதை பெற்றேன். இதை நான் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு அது கிடைச்சிருக்காது. அவர் சொல்கிறார், எதுக்கு? எனக்கு கிடைச்ச லாபம் என்ன? நான் இழந்த நஷ்டம் உங்களுக்கு தெரியும்.
சமுதாயத்தில் எனக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருந்தது. எங்கள் குடும்பம் தேசத்தில் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிற ஒரு பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்த குடும்பம். நாங்கள் பெரிய செல்வந்தர்களாக இருந்தோம். எல்லாவற்றையும் உதறி போட்டு கர்த்தர் என்னை வழியில் சந்தித்து என்னை பின்பற்றி வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னை பின்பற்றி வா. உடனே நான் போனேன். வீடு என்னாச்சு, வாசல் என்னாச்சு, சொத்து என்னாச்சு, எங்களுடைய வியாபாரம் என்னாச்சு, எதை பற்றி நான் யோசிக்கலை. நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் நினைக்கிறேன். அப்படின்னா குப்பையுமா நினைக்கிறேன், நினைக்கிறதே இல்லை என்று அர்த்தம். ஏன்னா யாரும் குப்பையை வெளியே போட்ட பிறகு என்ன வெளியே போட்டோம்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ நான் அதை நினைத்து கூட பார்க்கறது இல்லை. உங்களுக்கு அது பார்த்தா நஷ்டம் மாதிரி தெரியும். நான் அவ்வளோ மதியினா ஒரு லாபத்தை பெறுவதற்காகத்தான் நான் நஷ்டத்தை விட்டேன். நான் பெறுகிற இந்த லாபம் நஷ்டத்தினால் கிடைத்த லாபம். என்னுடைய மூலதனம் என்பது நஷ்டம். நஷ்டத்தை நான் முதலீடு செய்தேன், லாபத்தை அறுவடை செய்தேன். இது வெளி உலக காரியத்தில், உலகத்தில் ஒரு வியாபாரத்தில் சாத்தியம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் சாத்தியம். அங்கே தான் வேதம் வித்தியாசப்படுது. நான் ஒரு நஷ்டத்தை விதைத்து லாபத்தை அறுவடை செய்தேன். சிலர் பாருங்க முதலீடு பண்ணுவாங்க, பணத்தை முதலீடு பண்ணுவாங்க, லாபத்தை அறுவடை செய்வாங்க. இவர் பாருங்க, இவருடைய முதலீடு என்பதை, கேபிட்டல் என்பதே லாஸ். நஷ்டத்தை நான் விதைத்தேன், மூலதனம் செய்தேன், லாபத்தை அறுவடை செய்தேன். இது என்ன வித்தியாசமாக இருக்குது? அதுதான் வேதம். எதை லாபமாக பெற்றுக்கொண்டார் பாருங்களேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவரோடு பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாகும் பொருட்டும் நான் கிறிஸ்துவை போல உயிர்த்தெழணும், அவருடைய மேன்மை அறிந்து கொள்ளணும், அவரோடு கூட நித்திய காலம் வாழணும். இதற்காக எனக்கு உலக பிரகாரமாக லாபமாய் தோன்றினவைகளை நான் நஷ்டம் என்று முதலீடு செய்தேன். நான் நஷ்டத்தை முதலீடு செய்தேன், லாபத்தை அறுவடை செய்தேன். எவ்வளோ பாருங்க. இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு புரியாத சத்தியம் இதுதான். இன்னைக்கு நிறைய இடங்களில் நமக்கு எதை போதிக்கிறாங்கன்னா லாபத்தை போதிக்கிறார்கள். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும்? சரீரத்தில் சுகம் கிடைக்கும், உங்களுடைய வியாபாரத்தில் செழிக்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நன்மை கிடைக்கும், மேன்மை கிடைக்கும். இதுக்காகத்தானே அவரை பின்பற்ற சொல்லி தர்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் மேலானதை பெற வேண்டுமானால், பெரிய லாபத்தை, ஒரு நித்திய காலம் நீடிக்கிற ஒரு லாபத்தை பெறணும்னா நீங்கள் நஷ்டத்தை மூலதனமாக்கணும், கேபிட்டல் ஆக்கணும். அந்த நஷ்டம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மேன்மை, உலகத்தின் ஆஸ்தி, ஐஸ்வர்யம், இவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6:10 சொல்லுகிறத பாருங்களேன். துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், உங்கள் பார்வைக்கு நாங்கள் துக்கப்படுற மாதிரி தெரியும், ஆனால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். தரித்திரர் எனப்பட்டாலும், வெளி பார்வைக்கு நாங்கள் தரித்திரராக இருந்தாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கிற ஆக்குவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இதுதான் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன். அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? அவர்கள் நிரந்தரமாய் நிலைக்கக்கூடிய ஒரு லாபத்தை பெறும்படிக்கு அவர்களை நஷ்டத்தை மூலதனமாக்க சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்போ நவீன கிறிஸ்தவத்தில் உங்களை பணக்காரலாக்குவதற்குத்தான் நமக்கு புத்தி சொல்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க. பணத்தை சம்பாதிப்பது எப்படி, ஜெபத்தின் மூலம் ஜெபித்து பணம் சம்பாதிப்பது எப்படி, ஊழியம் செய்து பணம் சம்பாதிப்பது எப்படி, விசுவாசத்தை அறிக்கை செய்து பணம் சம்பாதிப்பது எப்படி, ஒரு சபை கட்டி பணம் சம்பாதிப்பது எப்படி, இப்படி ஒன்றை நீங்கள் தசமபாகம் கொடுத்து பணம் சம்பாதிப்பது எப்படி, சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி சொல்லித்தராங்க. நீங்கள் 10 ரூபாயை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 100 ரூபாயை தருவார். பாருங்கள், கர்த்தரையும் நம்மோடு சேர்ந்து ஒரு வட்டிக்கடை வியாபாரி மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்கள் 10 ரூபா கொடுப்பீங்களா, ஒரு 100 ரூபா கொடுப்பாராம். அப்போ நான் கொடுக்கும்போதே யோசித்து கொடுக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை 100 ரூபா போட்டேங்க, எப்போ அந்த 1000 ரூபா வருகிறது என்று சொல்லி நான் தேடிக்கொண்டே இருப்பேன். அப்போது ஜெபம் பண்ணினா செழிப்புக்காக ஜெபம் பண்ணு. அப்போ நீங்கள் எதை செய்தாலும் விசுவாச அறிக்கை செய்தால் சம்பாதிப்பதற்கு அறிக்கை செய்யுங்கள். சபை நடத்துகிறீங்களா, சம்பாதிப்பதற்கு செய்யுங்கள். இப்போ இது நவீன உபதேசம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நஷ்டப்படுங்கள், அதில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் பிறக்கும். நஷ்டத்தில் பிறக்கும் லாபம், லாபத்தில் பிறக்கிற லாபம் அல்ல, நஷ்டத்தில் பிறக்கும் லாபம். நான் எனக்கு
லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணினேன். அவ பாருங்க, நஷ்டம் என்பது எதிர்மறை, லாபம் என்பது நேர்மறை. அது பாசிட்டிவ், அது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஒரு நெகட்டிவ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் பிறக்கிறது. இளங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அங்கே. அப்போ இவங்க பாருங்க, அழிவில்லாத ஒரு ஆஸ்தியை, அழிவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நஷ்டத்தை முதலீடு பண்ணாங்க. அதுதான் அதில் முக்கியமானது. இந்த ரகசியம் பெரிது. அதை விட்டுட்டு இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவன் எல்லாரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாக இருப்பான். இன்னைக்கு நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எது வேணுமோ அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு ஜெபம் பண்ண. கார் வேணும், கார் இருக்குதா? ஆடி கார் கேளுங்க. ஆடி கார் இருக்குதா? அதை கேளுங்க. வாழ்வதற்கு ஒரு வீடு இருக்கா? இருக்கு. அந்த வீட்டை மாற்றி பங்களாவா கேளுங்க. நம்ம இன்னைக்கு கர்த்தரை அணுகுகிற அணுகுமுறையே பணத்திற்காகவும் உலகத்தின் லாபத்திற்காகவும் கர்த்தரை அணுக சொல்லி தருகிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள்கிட்ட இருக்கிற லாபத்தை கூட நீங்கள் நஷ்டம் என்று கர்த்தரிடத்தில் மூலதனம் செய்யுங்கள், அழிவில்லாத ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நஷ்டத்தில் லாபம், மரணத்தில் ஜீவன், ஒரு புறக்கணிப்பில் ஒரு பொறாமையில் மேன்மை, நஷ்டத்தில் லாபம். அடுத்து 4வது காரியம் பாருங்க, பலவீனத்தில் பலம். பலவீனம் என்பது நமக்கு தெரியும், ஒன்றும் செய்ய முடியாமல் பாவம் பலவீனமாக இருக்கிற ஒரு ஆள், அது எல்லாம் நிற்கக்கூட முடியாது, இருமிட்டு தும்மிட்டு. அந்த பலவீனமாக இருக்கிறவனுக்கு அந்த பலவீனத்திலிருந்து ஒரு பலம் கிடைக்குதான். இது எப்படி கிடைக்கும்? வேதத்தில் அது சாத்தியம். வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7-10 வரைக்கும் உண்டான வசனங்களை படிச்சிங்கன்னா, சரீரத்திலே பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனம் இருந்ததுனால அவர் நினைச்சார, மனுஷ மனந்தானே, ஆண்டவரே இந்த பலவீனம் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா நான் இன்னும் நல்லா ஊழியம் செய்வேனே. நான் கொஞ்சம் போகிறேன், அப்படியே தடுமாறி விழுந்துடுறேன், இன்னும் பேசக்கூட முடியல அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டுருவோம். பலவீனம். அப்போ அவர் நினைச்சார், இந்த பலவீனம் மாத்திரம் இல்லாட்டா இன்னும் எவ்வளவு சிறப்பாக ஊழியத்தை செய்ய முடியும் நம்ம என்று நினைத்து ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினார். நான் என்னால் முழுசாக ஓட முடியாமல், முழுசாக பலமாக ஒரு காரியத்தை செய்ய முடியாமல், இந்த பலவீனம் அடிக்கடி குறுக்க வந்து என்னை பலவீனப்படுத்திடுதே, அது சாத்தானுடைய ஒரு தூதன் மாதிரி இருந்து என் தலையில் குட்டுது, எந்திரிக்க நினச்சா தலையில் போட்டுருதே அப்படின்னு 3 தடவை ஜெபம் பண்ணினார். பாருங்கள், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7 சில வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் கர்த்தர் ஏன் இந்த பலவீனத்தை அனுப்பினார் என்பதையும் அவர் சொல்றார். அவருக்கு அது முதல்ல தெரியல. ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்ன பிறகுதான் அவருக்கு கண் திறக்கப்படுது. அவர் சொல்றாரு, எனக்கு கர்த்தர் நிறைய காரியங்களை, மறைவான காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சபைக்குரிய சத்தியம், உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியம், மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிக வெளிப்பாடு பெற்றவர் பவுல் அப்போஸ்தலர், அதில் சந்தேகமே இல்லை. அப்போ அவ்வளவு காரியங்களை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் நிமித்தம், இந்த மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கும், பாருங்க, இவங்கெல்லாம் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அவரோட ஒன்றா இருந்தவங்க, நடந்தவங்க, சாப்பிட்டவங்க, தூங்கினவங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லாமல் எனக்கு சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு நான் என்னை நினைச்சிராதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தில் ஒரு பலவீனம், ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, நான் லேசாக அப்படி நம்ம தான் அப்படி நினைக்கும் போது அந்த முள் ஒரு குட்டு குட்டிடுது. சொல்றாரு பாருங்க, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. சாத்தானுடைய தூதன் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. லேசாக எந்திரிச்சோடனே தலையில் ஒரு போடு. உடனே நான் மறுபடியும் ஐயோ நான் மனுஷன் தானே என்ற சுய உணர்வுக்குள்ளே நான் வந்து விடுகிறேன். இது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரை எப்படியாவது உபவாசம் பண்ணியிருப்பார், ஜெபம் பண்ணியிருப்பார், அவருக்காக ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் 3வது தடவை தான் கர்த்தர் பதில் சொல்றார். அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் விளங்கும். உனக்கு அந்த பலவீனம் இருக்கிறதுனால தான் என் பலம் அந்த பலவீனத்தில் தான் விளங்கும். உனக்கு அந்த பலவீனம் இல்லாமல் நீ பலமாக இருந்தா என் பலம் விளங்காது, உன் பலம் தான் வெளியே விளங்கும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு?
உனக்கு பலம் இருந்தா ஓம் பலம்தான் வெளியே தெரியும். உனக்குள்ள பலவீனம் இருக்கிறதுனால தான் என் பலம் உன் வழியாக வெளியே தெரிகிறது. சொல்றார் பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். உடனே அவருக்கு அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிட்டார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அது வரைக்கும் இந்த பலவீனத்தை நான் கஷ்டமாக நினச்சேன், முள்ளா நினச்சேன், என்னை குட்டுகிறதாக நினச்சேன். இப்போ தான் நான் யோசிக்கிறேன், கர்த்தர் சொன்ன பிறகு தான் தெரியுது, இந்த பலவீனம் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய பலம் எனக்குள்ளே விளங்குகிறது. இந்த பலவீனம்தான் கர்த்தருடைய பலத்தை என் வழியாக வெளிப்படுத்துகிறது. இப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு எது சாபமாய் தோன்றினதோ, எது பலவீனமாய் தோன்றினதோ அது எனக்கு இப்போ சந்தோஷமாக மாறிடுச்சு. நான் இப்போ கேட்குறேன், ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருந்தால் கொடுங்களேன், உங்கள் பலம் பரிபூர்ணமாக என் வழியாக விளங்கும்படிக்கு இன்னும் என்னென்ன பலவீனம் இருக்கோ இருக்கட்டும் அப்படின்னு நான் கேட்பேன். சொல்கிறார் பாருங்க, அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தனைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போ பாருங்க, வேதம் சொல்லுது, பலவீனத்தில் பிறக்கும் பலம் தேவ பலமாக இருக்கும். பலத்திலே பிறக்கிற பலம் மாம்ச பலமாக தான் இருக்கும். இது என் பலம், நான் நல்லா இருக்கிறேன், பாருங்க எவ்வளோ அழகாக பேசிட்டேன், எவ்வளோ அழகாக அந்த காரியத்தை செஞ்சிட்டேன் என்று நம்முடைய பலம் அங்கே காட்சியளிக்கும். பலவீனம் தேவனுடைய பலத்தை பிறப்பிக்கிறது. மாம்சத்தில் நம்முடைய பலவீனம் தேவனுடைய பலத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, பலவீனமானவைகளை அவர் தமக்கென்று தேர்வு செய்கிறார். கர்த்தர் பலவான்களை தேர்வு செய்வதில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், பலவான்களை தேர்வு செய்தால் அவனுடைய மாம்ச பலம்தான் வெளிப்படும். கர்த்தர் தம்முடைய பலத்தை வெளிப்படுத்தணும்னா அவன் பலவீனனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27-28 சொல்றார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ பலவீனத்தில் வெளிப்படுவது தேவ பலம். உங்களுடைய பலத்தில் வெளிப்பட்டா அது உங்களுடைய சுய பலம். அதனால கர்த்தர் அப்போ தான் அவருக்கே அந்த கண் திறக்கப்படுது, ஐயோ ஆண்டவர், இந்த பலவீனத்து நிமித்தமாய்த்தான் உங்களுடைய பலம் எனக்குள்ளே விளங்குதா. நான் என்ன நினச்சிட்டேன், இந்த பலவீனம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாமே, பலம் வெளிப்படுமே நினச்சிட்டேன். ஆனால் கர்த்தருடைய காரியம் என்னென்னா, நான் எவ்வளவுக்குள்ள பலவீனமாக இருக்கிறேனோ அவ்வளவுக்குள்ள கர்த்தருடைய பலத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறேன் என்கிற ரகசியத்தை அவர் புரிந்து கொண்டார். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, பலவீனமாக இருக்கிறவன், நிற்க முடியாதவன், நடக்க முடியாதவன், ஞானம் இல்லாதவன், ஒன்றுக்கு உபயோகம் இல்லாதவன், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆக்கப்பட்டதை போல அவங்களைத்தான் நான் பார்த்து தேர்வு செய்கிறேன், புறக்கணிக்கப்பட்டவர்களை தேர்வு செய்கிறேன். கர்த்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ இதனால பலம் உண்டாகிறது. நம்முடைய முற்பிதாக்கள் கூட நீங்கள் பாருங்களேன், நம்ம பலவீனங்களை குறித்து அற்பமாக நினைக்கிறோம். பலவீனங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலத்தை வெளிப்படுத்துகிற ஆயுதங்கள். இன்னைக்கு நேரத்தில் முற்பிதாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க பாருங்க. எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனத்தில் நம்முடைய முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களுக்காக உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்தார்கள், தங்களுடைய பலவீனத்தில் பலனடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இவங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்தார்கள், தங்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் என்று 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கர்த்தர் தம்முடைய காரியத்தை, தம்முடைய பலத்தை வெளிப்படுத்தணும்னா அதனால் பலவீனத்தை அனுமதிக்கிறார். கிதியோன் பாருங்க, கிதியோன் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, பலவீனமான ஒரு குடும்பம், கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு
கிதியோனை தேர்வு செய்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:14 வாசிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ நான் மனாசேயின் குடும்பத்தில் மிகவும் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவன். மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். இப்போ இவர் என்ன நினச்சிட்டார்னா, எனக்கு பலம் இல்லையே, நான் சின்னவனாச்சே, என் குடும்பம் சின்னவனாச்சே, நான் எதனால் ரட்சிப்பேன் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் பலத்தை கொண்டு ரட்சிக்க நான் உன்னை கூப்பிடல. உன் பலத்தை வந்து ரட்சிக்க நான் உன்னை அனுப்பவும் இல்லை. நீ போ, நான் என் பலத்தினால் ரட்சிக்க வைப்பேன். ஆனால் நம்ம நினைக்கிறது நம்முடைய பலத்தினால் சாத்தியம் என்று தான் நம்ம கிதியோனே அப்படி தான் நினைச்சார். பலம் இருந்தால் நான் சாதித்து விடுவேன், நான் என் குடும்பம் சின்னது, நான் சிறியவன், நான் எப்படி ஏனோ இவர் போய் சண்டை போட்டு இவர் போய் ஜெயிக்க வைக்க போறவன். கர்த்தர் சொன்னார், நீ பலவீனமாக இருக்கிறதுனால தான் உன்னை கூப்பிட்டேன். உன் குடும்பம் மனாசேயில சின்னதாக இருக்கிறனால தான் கூப்பிட்டேன். உன் குடும்பத்தில் நீ புறக்கணிக்கப்பட்டனால தான் உன்னையே கூப்பிட்டேன். ஏனென்றால் இப்படிப்பட்டவரிடத்தில் தான் என்னுடைய வல்லமை வெளிப்படும், பலவீனத்திலே பலன் உண்டாகும். அதற்கு கர்த்தர், நான் உன் கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பதைப் போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். பார்த்தீங்களா, நான் கூட இருப்பேன், நீ பலவீனனாக இருக்கிறதுனால என்னுடைய பலம் விளங்கும் என்றார். சிறியவராக இருந்த தாவீது கூட பாருங்க அப்படித்தான். தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினதும் அப்படியே. சங்கீத புஸ்தகம் 113:7-8 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து ரட்சிக்கிறார். ரொம்ப சின்னவர், உங்களுக்கு தான் தெரியுமே, ஆடு மேய்த்து கொண்டிருந்தார், வெளி உலக அனுபவம் இல்லை, தன் சகோதரரை பற்றி ஒன்றும் அவருக்கு தெரியாது. அப்போ அவர் எளியவராய் இருந்த நேரத்தில் கர்த்தர் அவரை அழைத்து அவரை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்துக்கு கட்டளையிட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவரை ராஜாவாக்கினார். அப்போ நமக்கு வெளிப்பார்வைக்கு காணப்படும் போது ஒரு தீமை மாதிரி தெரியும், நெகட்டிவ் மாதிரி தெரியும், பலவீன மாதிரி தெரியும். அவைகள் நமக்குள்ள எதை பிறப்பிக்கிறதுனா பலத்தை, மகிமையை, மேன்மையை பிறப்பிக்கிறது. அவைகள் இல்லாமல் இருந்த நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இது மாத்திரம் இல்லாட்டா நான் இன்னும் பெருசாக செஞ்சிருப்பேனே, அது இருந்ததுனால தான் நீ பெருசாக செய்து கொண்டிருக்கிறாய். பலவீனம் இல்லாவிட்டால் நான் இன்னும் எவ்வளவு தீவிரமாக செஞ்சிருப்பேன். இல்லை இல்லை, பலவீனம் இருக்கிறதுனால தான் இப்போ உன்னால் தீவிரம் செய்ய முடிகிறது. நீ பலமுள்ளவனாக இருந்திருந்தால் உன் மூலம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாது. அப்போ கர்த்தர் பாருங்க, நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் தீமை, இது சாபம், இது புறக்கணிக்கப்பட்டது, இது பயனற்றது என்று நினைக்கிறோம். கர்த்தர் தீமைகள் வழியாக நன்மைகளை பிறப்பிக்க வைக்கிற தேவன். அதுதான் நான் முதலே சொன்னேன், மரணம் என்பது சாபம் தானே, மரணம் என்பது பாவத்தின் சம்பளம் தானே. அந்த மரணத்திலிருந்து எப்படி ஜீவன் பிறந்தது? மரணத்திலிருந்து ஜீவன் பிறக்கிறது, பலவீனத்திலிருந்து பலம் பிறக்கிறது, ஒன்றும் இல்லாமல் இருந்து மகிமை பிறக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற பாருங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையாய் நடக்கிற காரியங்களை பார்த்து மனம் சலிச்சு போயிடாதீங்க. ஏன் எனக்கு மாத்திரம் எப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. தேவனுடைய பலம் விளங்குவதே அதனால தான். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட இந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவரே இது மாத்திரம் நடக்காமல் இருந்திருந்தால், இந்த பலவீனம் மாத்திரம் வராமல் இருந்திருந்தால், இந்த புறக்கணிப்பு மாத்திரம் எனக்கு வராமல் இருந்திருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லு, புறக்கணிக்கப்பட்டதுனால தான் நீ உயர்த்தப்பட்டாய், மரித்ததுனால தான் ஜீவனை பெற்றுக்கொண்டாய். அப்போ முதல்ல பார்க்கும்போது நமக்கு இக்காலத்தில் வருகிற பாடுகள் இனி வரக்கூடிய தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கன அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நீ நஷ்டப்பட்டதுனால தான் லாபத்தை பெற்றுக்கொண்டாய். சிலர் நினைக்கிறாங்க, நாங்கள் நஷ்டத்தையே மூலதனமாக்காம எங்களுக்கு எல்லாமே லாபமாக இருக்கணும். ஆண்டவருக்குள்ள வந்துட்டோமா, எங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கணும். எல்லாமே நன்மையாக நடந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபமானது உங்கள் வாழ்க்கையில கிடைக்காம போயிடும். எல்லாரும் எங்களோட சமாதானமாக இருக்கணும், என் வாழ்க்கையில் நெகட்டிவிட்டி வரவே கூடாது, யாரும் எனக்கு விரோதமாக எந்திரிச்சிடக்கூடாது, எதிரிகள் வரக்கூடாது. நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் தான் நம்மை உருவாக்குகிறார்கள்.
நம்ம கூட இருக்கிற நண்பர்களை விட, நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை விட எதிரிகள் இருக்கான் பாருங்க, அவன்தான் நம்மை செதுக்கி உருவாக்குகிறான். அந்த சகோதரர்கள் பொறாமைப்பட்டதுனால தான் ஒரு யோசேப்பு உருவானார், ஒரு தாவீது உருவானார். அப்போ எதிரிகள் உருவாக்குறாங்க. நீங்கள் இந்த எதிர்மறை காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. எதிர்மறைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையை பிறப்பிப்பதற்காக வருகின்றன. அன்றியும் அவரில் அழைக்கப்பட்டவர்களாக அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அந்த குருடன் மனசில் என்ன நினச்சிருப்பான்? ஐயோ, நான் வாலிப வயசு பிறந்ததுலேருந்தே உலகத்தை பார்த்தது இல்லையே, எல்லாரும் பார்க்குறாங்களே, ஏன் எனக்கு இப்படி நடந்தது? கர்த்தர் சொல்லுகிறார், இது அவனுடைய பாவத்தில் வரல, தேவனுடைய மகிமை வெளிப்பட அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மரத்திலிருந்து மாத்திரம் பட்சணம் அல்ல, பட்சிக்கிறவனிடத்திலிருந்தும் பட்சணம் வரும். நன்மையிலிருந்து மாத்திரம் நன்மை அல்ல, தீமையிலிருந்தும் நமக்கு நன்மை பிறக்கும். ஆனால் அது ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அன்றியும் அவரில் அன்பு கூறுகிறவர்களாக அழைக்கப்பட்டவர்களுக்குத்தான் சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். உங்களுக்குள்ளே வருகிற பலவீனம் பலத்தை வெளிப்படுத்தும். உங்களுக்கு ஏற்படுகிற அவமானம், புறக்கணிப்பு உயர்வை பிறப்பிக்கும். உங்களுக்கு உண்டாகிற நஷ்டம் உங்களுக்கு பெரிய லாபத்தை பிறப்பிக்கும். நீங்கள் உலகத்துக்கு செத்து எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்க, நான் மாத்திரம் ஒன்றை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேன், உங்களுக்கு அது நித்திய ஜீவனை பிறப்பிக்கும். மரணத்தில் ஜீவன், புறக்கணிப்பில் மேன்மை, நஷ்டத்தில் லாபம், பலவீனத்தில் பலம். கர்த்தருடைய திட்டம் எவ்வளோ ஆச்சரியமானதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆகவே நமக்கு நேரிட்ட சகல எதிர்மறை காரியங்களுக்கும் கர்த்தரை துதியுங்கள். அது என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது, பவுலுக்கே தெரியலையே. பலவீனம் ஏன் என்னை குட்டுகிறது, ஏன் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், நான் கர்த்தருக்கு தானே ஒப்பு கொடுத்து வந்தேன்னு சொல்லி அவர் புலம்பிகிட்டு இருந்தாரே. கர்த்தர் சொன்ன பிறகு தான் தெரியும். இப்போ சொல்கிறாரு, எல்லா பலவீனத்தையும் ஏன் தலையில் எழுதுங்க ஆண்டவரே, அப்போதான் உங்களுடைய பலம் இன்னும் பவர்ஃபுல்லாக வெளிப்படும் என்கிறார். அப்போ இந்த எதிர்மறை காரியங்களில் பிறக்கிற நன்மைகளை அறியாமல் இருக்கிறதுனால தான் புலம்புறோம், கர்த்தரை குற்றம் சொல்கிறோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம், மன தளர்ச்சி அடைகிறோம். பலவீனத்தில் கர்த்தருடைய பலம் விளங்கும். நம்முடைய மரணத்தில் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயல் விளங்கும். உங்களுக்கு நேரிடுகிற அவமானத்திலும் புறக்கணிப்பிலும் மேன்மை பிறக்கும். நீங்கள் நஷ்டத்தை விதைத்தால் லாபத்தை அறுவடை செய்வீர்கள். கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நஷ்டத்தில் பிறக்கும் லாபத்தை குறித்தும், ஆண்டவரை புறக்கணிப்பில் பிறக்கும் மேன்மையை குறித்தும், மரணத்தில் பிறக்கும் ஜீவனை குறித்தும் கர்த்தராகிய தேவன் எங்களிடத்தில் தெளிவாக பேசினதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எதிர்மறை காரியங்கள் வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் கர்த்தரை தூஷித்து மனதிலே நாங்கள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து, கர்த்தாவே அதோடைய உண்மையான காரியம் என்னதென்று தெரியாமல் நாங்கள் பல முறை சோர்ந்து போயிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தன் வாழ்க்கையில் வருகிற எதிர்மறையை குறித்த ஒரு ஞானம் இல்லாததுனால அவர் 3 முறை இதற்காக போராடி ஜெபித்தாரே. காரியம் இப்படியா இருக்கிறது என்று விளங்கி கொண்ட மாத்திரத்தில் இன்னும் நான் பலவீனங்களில் மேன்மை பாராட்டுவேன் என்று தன் பலவீனத்தை குறித்து சந்தோஷப்பட்டாரே. அதே போல இன்றைக்கு நீர் எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு உண்டாயிருக்கிற பலவீனங்கள், எங்களுக்கு உண்டாயிருக்கிற நஷ்டங்கள், எங்களுக்கு உண்டாயிருக்கிற புறக்கணிப்புகள், ஆண்டவரே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தவும், கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் வழிநடத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நன்மையிலிருந்து மாத்திரம் நன்மை பிறக்கல, தீமையிலிருந்தும் நன்மை பிறக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லாம் சாத்தியம் என்பதை மெய்ப்பித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆண்டவரே பரிசுத்தமான கிருபை தேவனுடைய பிள்ளைகள் மேல் தங்கியிருந்து அவர்கள் நடந்து வருகிற சகல கடினமான பாதைகளிலும் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். அதை விளங்கிக் கொள்ள எங்களுடைய கண்களை திறந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் உதவியும் மேன்மையும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை வந்து நிரப்புவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தில் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தம்முடைய பலத்த சட்டையில் மூடி பாதுகாத்து எங்களை ஆண்டவரை வழிநடத்தும்படிக்காக நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரங்களுக்கு பக்கபலமாக இருந்து
வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய கையின் பிரயாசங்களை எந்த விதமான சேதமும் இல்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். எந்த நஷ்டங்களும் எங்கள் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தருடைய கரங்கள் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்திலே எந்த தேவையற்ற தீமைகளும் எங்கள் குடும்பத்தை நெருங்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் சாத்தானுடைய பொல்லாத கிரியைகளை குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்தியறலும். மாத்திரமல்ல, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளை, வாலிபர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்கு எதிராக வருகிற எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் முதல்ல தியானித்ததைப் போல இனி வருகிற காலங்கள் மகா கொடிதும் வேதனை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறதுனால எந்த தீமையும் எங்கள் கூடாரத்தை நெருங்காதபடி கர்த்தர் எங்களுக்கு பெலனும் நிழலுமாக இருந்து பாதுகாப்பாராக. தேவனே, எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும். வீட்டில் இருக்கிற வயதான பெரியவர்களை கர்த்தருடைய கரத்திலே தருகிறேன். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கியறலும். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் பரத்திலிருந்து தந்து ஆசீர்வதித்தரலும். இனி வருகிற வாரத்தை நன்மையினால் முடிசூட்டியறலும். தேவனுடைய கிருபை எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் சூழ்ந்திருந்து அவர்களை நன்மைக்கு ஏதுவாக வழிநடத்துவதாக. கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். ஜெபிக்க நேரம் கொடுத்தார். துதிப்பதற்குண்டான பலனையும் ஆற்றலையும் கட்டளையிட்டார். நல்ல வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன், உங்களை வழிநடத்தும் கர்த்தர். வருகிற வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.